Happy Easter. உயிர்த்தெழுந்த நல்வாழ்த்துக்கள். Okay, so glad to see our second generation children are going to be baptized this today. So I praise God, congratulate them. அடுத்த தலைமுறையிலே ஒரு சிலர் நம்மிடத்திலே அவர்கள் ஞானஸ்தானம் பெறப்போவதை பார்த்து நான் மகிழ்வடைகிறேன். And also happy to see some of you for the first time here in the church, and especially John Emmanuel's dad and mom. I've been in the ministry in the North India for so many years. ஜான் இம்மானுவேல் அவருடைய சகோதரருடைய தகப்பனார் அண்ட் தாய் வந்திருக்கிறாங்க. அவர்களை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Okay, so we have only short time, so let me not go for much introduction. இன்று குறைந்த நேரமே இருக்கிறதுனாலே நான் உங்களிடத்திலே சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Okay, so 2000 years ago on the Jerusalem TV there was a news. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேம் டிவி தொலைக்காட்சியிலே ஒரு முக்கியமான ஒரு தலைப்புச் செய்தி போகிறது. And it was running that breaking news. தலைப்புச் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. And he said a man who was publicly executed three days ago has been reported alive. 3 நாளைக்கு முன்பதாக பொதுவெளியிலே கொலை செய்யப்பட்ட மனுஷன் இப்பொழுது உயிரோடு வந்திருக்கிறான் என்று அந்த தலைப்புச் செய்தி வருகிறது. His tomb sealed and guarded is now empty. அவர் கல்லறையிலே அடைக்கப்பட்ட அந்த கல்லறையானது இப்போது வெறுமையாக இருக்கிறது. இப்பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அந்த தலைப்புச் செய்தி வருகிறது. And eyewitnesses claim, their pictures are shown, eyewitnesses claim that they have seen him with their own eyes. அவரை பார்த்தவர்கள் அவரை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லுகிறதே அந்த தலைப்புச் செய்தியிலே வர பார்க்கிறார்கள். And authorities are confused, the government is confused. அங்கே இருந்த அதிகாரிகள் அவர்கள் சொல்வதை கேட்டு குழப்பமடைகிறார்கள். And there is social media is exploding with this news. அங்கே சமூக வலைத்தளங்கள் இந்த செய்தியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. And people are forwarding many times this is in WhatsApp group. வாட்ஸ்அப்ல அநேகர் இந்த செய்தியை குறித்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். YouTube says live update, a man dead, right now he is alive. இப்படியாக யூடியூப் கூட அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தொடர்ச்சியாக அந்த காணொளி வந்து கொண்டே இருக்கிறது. And in Instagram many people said he is alive. That's the main thing. அது மட்டுமல்லாமல் அநேகர் அவரை பார்த்து அநேகர் அவர் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி தம்ஸ் அப் செய்து கொண்டிருந்தார்கள். And people who heard for the first time, what could be their reaction? இதை ஒருவேளை முதலாவது கேட்டிருந்தார்கள் என்றால் அவர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? If you were living 2000 years ago in Jerusalem and the news was told to you that a man dead 3 days ago is alive, how would you respond? ஒருவேளை நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்பதாக நீங்கள் அந்த எருசலேம் நகரிலே இருந்து இப்படியாக ஒருவர் 3 நாளைக்கு முன்பதாக அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இப்பொழுது உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே என்றால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? If I tell you that Ayatollah Ali Khomeini, who was the supreme leader of Iran, who was killed on 28th of February, came back to life today morning, will you believe me? ஈரானுடைய உயர்ந்த தலைவர் அயோத்தலா அலி கமானி என்பவர் 28 அக்டோபரிலே அவர் பிப்ரவரியிலே அவர் இறந்தார் அல்லவா? அவர் இன்று உயிரோடு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? But we know that is unlike his death, but Jesus' death was something unique, and as promised by God's word he came back to life. ஆனால் அவரோடு கூட உயிரோடு வர முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே அவர் உயிரோடு வந்தார். So today, I want to just focus on, it's not a rumor, this is not a story, but the greatest news in the human history. இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தார் என்பது ஒரு வதந்தியானது அல்ல. இது இந்த வரலாற்றிலே நடந்த மிக முக்கியமான ஒரு வியக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி. So the question today is not did that happen, it indeed has happened. How will you respond to the resurrection of Lord Jesus Christ? இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தார் என்பது அவர் உயிரோடு வந்தாரா இல்லையா என்பது கேள்வி அல்ல. நாம் உயிரோடு வந்த ஆண்டவருக்காக நாம் எப்படி தயாராக கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. All of us sitting here or listening me on the YouTube later on, and you must know that we deeply believe that Jesus indeed rose again on the third day. நாம் இங்கே அமர்ந்திருக்கிற நாமும் கூட அல்லது இந்த யூடியூப் கூட பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நம்புகிறோம். So the question I want to present before in few minutes 3 responses or 3 ways to respond to the risen king.
இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் அல்லவா, அவருக்கு நாம் காண்பிக்கக்கூடிய 3 பதில்களை கூட நாம் பார்க்கலாம். And we will quickly see it from chapter 28 of Matthew. மத்தேயு 28 அதிகாரத்திலிருந்து நாம் அதை வாசிக்கலாம். So my last message was chapter 26 from Matthew, but in between I skipped a couple of chapters. I'm jumping into 28. Don't think that I'm finishing Matthew, but I'll come back again to the rest of the chapters. நாம் கூட கடைசியாக 26வது அதிகாரத்திலிருந்து கூட நாம் வாசித்தோம். இப்பொழுது நாம் 28வது அதிகாரத்துக்கு நாம் உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்பதனாலே இந்த பகுதியை குறித்து நாம் சிந்திக்கலாம். Okay, look at me here. Okay, three things, three ways to respond. Number one, believe in the risen king. நாமும் கூட உயிர்த்தெழுந்த ராஜாவை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். Where is our heart? Children, where is your heart? நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? Right or left? இடதுபுறமா அல்லது வலதுபுறமா? I am confused. சிலருக்கு வலதுபுறத்தில் இருக்கிறது. Left, center. Okay. Okay, so touch here. Touch your heart. Okay, wherever is that. Touch your heart. It says, believe in your heart. Jesus is risen. He is the risen king. நீங்கள் உயிர்த்தெழுந்த ராஜாவை நம்புங்கள். The second thing that I want to present before is bow before the real king. உண்மையான ராஜாவுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையாயிருங்கள். உண்மையான ராஜாவுக்கு முன்பாக நீங்கள் தலை குனியுங்கள். And the third and the final thing, build your life on the remarkable mission of the king. இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான ஊழியத்துக்காக நீங்கள் அதை தயார் செய்யுங்கள். Okay, so I'll come back to that. So ஊழியம், what is action that we have some Sunday school teachers. What is the build your life on the mission of Christ? I don't know what the action. Here, then maybe some action, right? Build. Oh, okay, thank you. So he says here, believe, then bow, and build your life on Jesus' mission. Okay. முதலாவது உயிர்த்தெழுந்த ராஜாவை நீங்கள் நம்ப வேண்டும். உண்மையான ராஜாவுக்காக நீங்கள் தலைகுனிய வேண்டும். அவருடைய ஊழியத்துக்காக நீங்கள் அவரை அதிகமாக நீங்கள் வளர வேண்டும். First one, believe in the risen king, verses 1 to 10. முதலாவது உயிர்த்தெழுந்த ராஜாவை நம்புங்கள். So how do you know that Jesus has risen? We have the proofs that are given in the scripture. இயேசு கிறிஸ்து உண்மையாக உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? Tell me, look at your Bible and tell me what are the proofs that Jesus rose again. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை குறித்து இந்த பகுதியிலே என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? Number one, on the first, we find that there are two Marys, right? Okay, Magdalene Mary, the other Mary that we, on the Good Friday, we read about her, right? So they both went there and they found the tomb is empty. The first evidence, proof is the empty tomb. முதலாவது ஆதாரம் என்னவென்றால், அந்த ஓய்வு நாள் முடிந்து அந்த வாரத்தின் முதலாம் நாளே விடிந்து வருகையில் அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை நோக்கி செல்கிறார்கள். And the second, and the tomb is empty. அங்கே அந்த கல்லறையானது வெறுமையாக இருக்கிறது. And the second is the angelic message. The angelic messenger telling that, what did the angel say? Children, what did the angel say? Look at your Bible and tell அங்கே me. தேவதூதர்கள் என்ன சொன்னார்கள்? Okay, verse 6. ஆறாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? He is not here, for he has risen just as he told. Come and see the place where he was laying. தூதர்கள் சொல்லுகிறார்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். And the third proof, what is the third proof? மூன்றாவது ஆதாரம் என்னவென்று சொல்ல முடியுமா? When you go to a court, what is the first thing that you need to produce in a court? நீங்கள் நீதிமன்றத்துக்கு போவீர்களே என்றால் அவர்கள் என்ன கேட்பார்கள்? Who are the witnesses, right? So we have the eyewitnesses. Who are the? Look at your Bible and tell me who are the eyewitnesses there. சாட்சிகளை கேட்பார்கள் அல்லவா? அந்த மூன்றாவது சாட்சிகள் யார்? Number 1, Magdalene Mary. Number 2, முதலாவது மகதலேனா மரியாள். the other Mary, right? Clopas' wife. இரண்டாவது கொலோபஸ் Wife Mary, the other Mary. Then angel himself. We cannot bring him to the court, but angel is the witness there. அங்கே தேவதூதர்களும் கூட சாட்சி சொன்னார்கள். Okay, then soldiers, right? Later on we read that verse 11. அங்கே இருந்த காவல் சேவர்களும் கூட சாட்சி சொன்னார்கள். Verse 11 says they came on their way, they came to the city and reported. And earlier they also witnessed what? There was earthquake,
right? The tomb was open, they fell on their ground. So the soldiers experienced what has happened there. நாம் கூட 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம், காவல் சேவர்களில் சிலர் நகரத்துக்கு சென்று எல்லாரிடத்திலும் அறிவித்தார்கள். ஏனென்று அறிவித்தார்கள்? தேவதூதர் வந்த பொழுது அவர்கள் நடுநடுங்கி குப்புறமாக விழுந்து பயந்ததினாலே இந்த செய்தியை மற்ற எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அறிவித்தார்கள். Okay, so what did the angels witness? Tell me, verse 2. What are the events that please look at your Bible and tell me what are the things. தேவதூதர்கள் எப்படி சாட்சி பகிர்ந்தார்கள்? No, the soldiers, how did the காவல் சேவர்கள் எப்படி சாட்சி பகிர்ந்தார்கள்? Okay, number 1, they saw the angel, right? They witnessed earthquake, they felt the earthquake, they were part of that. Then the angel rolling away the stone, so they saw it, and they saw the guards also witnessed that the tomb is empty. அங்கே காவல் சேவர்கள் பூமி மிகவும் அதிரும்படியாக கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து அந்த கல்லை புரட்டி அதன் மேலே உட்கார்ந்தது. அந்த தேவ தூதர்கள் ஒரு ரூபம் மின்னலை போல இருந்தது. இதெல்லாவற்றையும் பார்த்து மிகவும் பயந்து போயிருந்தார்கள். So friends, Christianity stands on historical event. It is not something rumor, but it is a fact that has been established in history. கிறிஸ்தவம் அல்லது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது ஒரு கற்பனையான அல்லது ஒரு கட்டுக்கதையானது அல்ல. இது வரலாற்றில் நடந்த உண்மையான ஒரு நிகழ்வு. And we find the power of God has been manifested in the resurrection of Lord Jesus Christ. இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை வெளிப்பட்டதினால அவர் உயிரோடு கூட எழுந்தார். Right? Earthquake, rolling stone, God's trembling, and that displays God's power over sin and death. இங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதினாலே அங்கே பூமி அதிர்ச்சியும் அங்கே அந்த கல்லும் கூட திறந்ததை கூட பார்க்கிறோம். ஒரு அடி பாடலாமா? கல்லற தீரந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே கல்லற தீரந்திடவே. சரி பாடுவோம். கடும் சேவகர் பயந்திடவே வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே வல்லபிதாவின் செயலிதுவே வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே வல்லபிதாவின் செயலிதுவே. Okay, so that's the work, the power of God, the Father has been demonstrated in the resurrection of Lord Jesus Christ. இப்படியாகத்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய வல்லமையை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது இப்படியாக காண்பித்தார். So friends, why should we believe again? We have the proof, we have the power of God demonstrated, and we also see that the women had a personal encounter with the resurrection Jesus Christ. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு இப்படிப்பட்டதான ஆதாரங்கள் உண்டு. பிதாவுடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது. நாம் கூட தேவனோடு கூட சந்திக்கும்படியாக இவைகள் தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. And verse 8 says, already they met the angels there, but verse 8, they left the tomb quickly with fear. Great joy reported to his disciples. Behold, Jesus, verse 9, Jesus met them, greeted them. So he says, they had a personal meeting with Jesus Christ. 8வது வசனத்திலேயே அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கிற போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு புறப்பட்டு வாழ்க என்றார். Faith is not just information, but faith is encountering Jesus in a personal way. நாம் விசுவாசிப்பது என்பது அவரை பற்றி அறிந்து கொள்வது, இப்படியெல்லாம் நடந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்வதல்ல, இயேசு கிறிஸ்து யார், எனக்கு எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதாகும். And our kids are this is special today. Our 5 of our beautiful daughters, they are getting baptized today, and they have testified how personally they have encountered Jesus in their life. நமக்கு முன்பாக நின்ற 5 பெண்மணிகளும் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட ரீதியாக அவர்கள் எப்படி அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள் என்பதை குறித்து சாட்சி சொன்னார்கள். So there was a man named Lee Strobel. லீ ஸ்ட்ராபல் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தார். And he was an investigative journalist from Chicago Tribune. சிகாகோ என்ற மாகாணத்திலிருந்து அவர் துப்பறியும் பத்திரிகையாளராக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். He was an atheist. அவர் தேவன் இல்லை என்பதான ஒரு கோட்பாட்டை உடையவர். But his wife became a Christian.
ஆனால் அவருடைய மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மாறினாள். He didn't like that his wife became a Christian. தன்னுடைய மனைவி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது அவருக்கு பிடிக்கவில்லை. So he decided, I will investigate Christianity and prove it false. கிறிஸ்தவம் பொய்யானதுதான் என்பதை நான் எப்படியாவது கண்டுபிடித்து அவள் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறாள் அல்லவா, அது பொய் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி அதை முடிவு செய்தார். So using his journalistic skills, he began to examine the evidence. He went to Jerusalem to examine the evidence of the resurrection of Jesus Christ. அவர் அதற்காக எருசலேமுக்கு சென்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த செய்தியை குறித்து அது உண்மையா இல்லையா என்பதை குறித்து அவர் ஆராய்ச்சி செய்ய முடிவு As a செய்தார். predominant journalist, he did an investigation to find out, did Jesus die? Was the tomb truly empty? Are the eyewitnesses reliable? So he went on studying all that in detail. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட தான் எழுந்தாரா, அல்லது இயேசு கிறிஸ்து உண்மையிலே சிலுவையிலே அடிக்கப்பட்டாரா, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அந்த கல்லறையானது வெறுமையாக இருந்ததா, இப்படியெல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அதிகமாக சிந்தித்தார். So he interviewed scholars, studied history and analyzed the facts. அநேக படித்த மாமேதைகளை கூட, அங்கே இருந்த சாட்சிகளை, அங்கே இருந்த மற்ற காரியங்களை கூட எல்லாம் கூட விசாரித்தார். So, but something unexpected happened. The more he investigated, the more evidence pointed one direction to Jesus. அவர் அதிகமாக இதெல்லாம் ஆராய்ச்சி செய்த பொழுது அவருக்கு ஒரு காரியம் தெரிய வந்தது, இவை எல்லாம் ஒன்றையே நோக்கி அவரை இட்டு சென்றது. Jesus really rose from the dead. அவருக்கு அப்படியாக இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிரோடு எழுந்தார் என்ற அந்த சத்தியம் அவருக்கு தெரிய வந்தது. After 2 years of his study, he came to the conclusion that he says, it would take more faith not to believe than to believe. அவர் 2 வருஷமாக கடினமாக ஆராய்ச்சி செய்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பது அவர் இப்பொழுது நிரூபணமானதினாலே நான் இப்பொழுது சொல்கிறேன், நான் அவரை விசுவாசிக்கக்கூடிய இருந்த காரியத்தை விட விசுவாசிப்பதற்கான காரியங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் முடிவு செய்தார். So he joined his wife in believing Jesus Christ and became a Christian and became a follower of Jesus Christ. தன்னுடைய மனைவியோடு கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்கிறவராக, அவரை பின்பற்றுகிறவராக மாறினார். Please note, if you don't believe in resurrection, please read this book. He has written a book, best-selling book known as the Case for Christ. He has written a book. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பாதவராக, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பாதவராக நீங்கள் இந்த இடத்திலே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். The name of the book, The Case for Christ. Case for Christ என்ற அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். So the resurrection is not just something to feel, it is something can be established and personally believed. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உணர்கிறவர்களாக மட்டுமல்ல, அது வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. So our faith is not based on some tradition, but our faith is founded upon facts of the word of God and history. நம்முடைய விசுவாசம் ஏதோ பாரம்பரியமாக அல்லது சடங்காச்சாரமாக நாம் எல்லோரும் நம்புகிறார்கள், நாமும் கூட நம்புவோம் என்று இல்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த நாள் என்பது அது வரலாற்றிலே நிரூபிக்கப்பட்ட ஒன்றாகும். So first what we must do? Sister, show me here. How do you believe? முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Believe. If your heart is sleeping, please wake it up. Says, ask yourself, do I believe here? Or it is here, I believe somewhere here, some facts, I know something, or do I believe it here? ஏதோ ஒன்று எனக்கு தெரிந்திருக்கிறது அதனாலே நம்புகிறேனா, அல்லது என்னுடைய இருதயத்திலே அவரை நம்புகிறேனா? Number 2, if I believe, what is verse 2? I should bow before this real king. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் என்றால் அவர் உண்மையான ராஜா என்று சொல்லி அவரை வணங்குவோம். So what did the woman do? Verse 9. They met him. Jesus met them, greeted them. Okay, somebody please read. I want verse 9, somebody please read. Okay, so if Jesus is the real resurrected king, what should be our response? Nothing short of a proper reverence, a salute to Jesus. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்றால் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? உண்மையான பயபக்தியை நாம் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். How did these women do? இந்த பெண்கள் என்ன செய்தார்கள்? Please look at the text and tell me, what did they do? அந்த பகுதியை நீங்கள் வாசித்து சொல்லுங்கள். Oh, says Tamil says yes. பாதங்களை தழுவி அவரை So பணிந்து he says, கொண்டார்கள். fell at his feet, kissed his feet, something like that.
So that's proskuneo. We say that, proskuneo, falling in front of, bowing in front of Jesus and worshipped him. அந்த பெண்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் பாதங்களை கழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். கழுவி Okay, பணிந்து தழுவி. கொண்டார்கள். Okay. True response to resurrection is really worship. உண்மையான நம்முடைய வெளிப்பாடு என்பது இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பது. So what did they? Not only they worshipped him, but they also rejoiced and obeyed Jesus. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வணங்கவில்லை, அது மட்டுமல்லாமல் அவர்கள் களிகூர்ந்து கீழ்ப்படிந்தார்கள். So what did verse 8 says is a summary of verses 1 to 7. Verse 8 says, they left the tomb quickly with fear, great joy, ran to report it to the disciples. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை அவர்கள் பார்த்த உடனே அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு சென்றார்கள். Can you just imagine last few days in the lives of disciples? It was such a terrible pain. They were in utter shock of their life. இயேசு கிறிஸ்து இறந்து போனார் என்று அவர்கள் அதை பார்த்த பின்பதாக அவருக்கு பின் சென்ற சீடர்கள் எல்லோரும் மனம் உடைந்து இப்படி போய்விட்டாரே என்று சொல்லி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வேதனையோடு You இருந்தார்கள். have any doubt? Listen to the voice of the two disciples traveling to Emmaus, right? Their discussion, tell us the summary. I'm not going to tell that, but you go home and read their discussion. Tell us that how shaken they were. அவர்கள் எப்படியாகி கலங்கி போயிருந்தார்கள் என்பதை அவர்கள் எம்மாவுக்கு சென்ற 2 சீசர்கள் சம்பாஷித்த காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களால் உணர முடியும். And once Jesus opened their eyes, you can see the joy in their eyes. And the same way these women, they were shaken, shattered. But right now they have great joy because they met Jesus, resurrected Jesus. இயேசு கிறிஸ்து அந்த 2 சீஷர்களுடைய கண்களை திறந்த பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இப்படியாக So we find that kind of from utter disappointment, they're disappointed. This disappointment has turned into joy. அவர்கள் வருந்தி போய் கலங்கி போயிருந்தார்களா, இப்பொழுது மகா சந்தோஷத்தோடு அவர்கள் சென்றார்கள். பாடலாமா? தூக்கம் வர மாதிரி இருக்கா? உங்கள் துக்கம் சந்தோஷம். ரெடி? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. Time illa. So maybe you are feeling something like that today. Maybe disappointed, in utter disbelief of certain things that happened in your life. But Bible says we have the resurrected Jesus, therefore we can rejoice. நீங்கள் இந்த காலையிலே நம்பிக்கை இல்லாமல் ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற செய்தியை நினைத்து நீங்கள் களிகூருங்கள். But look at that. The women, they were of great awe. They were worshipping Jesus. But what happened to those people who were so theologically with MTH and PhD? So what was their response in this passage? இங்கே பெண்கள் மிகுந்த சந்தோஷத்தோடைய அவர்கள் சீக்கிரமாய் புறப்பட்டு எல்லோருக்கும் இந்த காரியங்களை சொன்னார்கள். ஆனால் அங்கே இருந்த மத குருமாரர்கள் அவர்கள் இந்த காரியங்களை குறித்து என்ன சொன்னார்கள் பாருங்கள். They had everything here, right? They know the scripture in their memory. They knew everything A to Z, but their heart was empty, right? Right now they are also plotting to spread lies. They are purpose, they are determined not to believe Jesus, just like many of us. அவர்களுக்கு வேத வாக்கியங்கள் என்னவென்று தெரியும், எல்லா காரியங்களையும் அறிந்து படித்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். அதற்கு பதிலாக ஒரு பொய்யை கூட பரப்ப முடிவு செய்தார்கள். So they have all the evidences in front of them. Now the gods are coming and telling them that what? This is what happened. What are they doing? They are giving some, just like they were Indians, like giving some bribes. Says giving some bribe and say that don't tell the truth, we give you
money for telling the lies. அங்கே இருந்த அங்கே இருந்த மத வேதபாரர்கள் இப்படியாக செய்கிறார்கள். அந்த சேவர்கள் Verse வந்து 12, verse 12. சேவர்கள் வந்து உண்மையை சொல்லியும் கூட அவர்களுக்கு பணத்தை கொடுத்து பொய் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். Verse 12 வாசிக்கலாமே. Let's read verse 12. ம் 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 Okay, so it says they have callous heart, stubborn heart, don't want to believe in the resurrection of Jesus. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுந்தார் என்பதை அவர்கள் நம்ப விரும்பாமல் ஒரு கல்நெஞ்சம் உடையவர்களாக இருந்தார்கள். Some of us, maybe year after year coming, Sunday after Sunday resurrections you are coming, and every Easter Sunday also you attend. But do you have the doubt or kind of rejection, not believing in Jesus? It's just like a tradition. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட நாம் திருச்சபைக்கு வருகிறோம். ஒவ்வொரு ஈஸ்டர் பண்டிகை கூட நாம் வருகிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்து உண்மையாக உயிரோடு எழுந்தார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களிடத்திலே இருக்கிறதா? Let's examine ourselves. நாம் நம்மை கூட ஆராய்ந்து பார்ப்போம். Okay, children here, first action. What is the first action? முதலாவது நாம் Take என்ன your செய்ய வேண்டும்? hands, put it here. What is this? Believe in the resurrected or risen King. உயிரோடு எழுந்த ஆண்டவரை கூட நாம் விசுவாசிப்போம். Number 2. Okay, bow before him, the real king. He is not duplicate king, but he is real because he resurrected. He is the real king. உண்மையான ராஜாவுக்கு முன்பாக தலை வணங்குங்கள். Number 3. Okay, what is that? Build your life on the remarkable mission of the king. ராஜாவின் மகத்தான பணியிலே உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள். Action காட்டலாமா? What is the action? Build your life on the remarkable mission of the king. ராஜாவின் மகத்தான பணியிலே உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள். Verses 16 to 20, that's the great commission that always we preach. That's the theme of our vision and mission of our church. 16 20 வரையுமாக ஆண்டவர் கொடுத்த கட்டளை தான் நம்முடைய தரிசனமும் ஊழியமுமாக இருக்கிறது. So Jesus said, all authority right now, not only just because of resurrection, he already had, he already possessed. All authority is given to me. Okay, all over the world. See, he talks about he has authority, so he is a reigning king. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Okay, some of us have little bit authority. Husbands have authority in the house, and some husbands don't have authority. That's the truth. And wife has little bit of authority, we say that in the house. So that's the truth. இங்கே மனைவிக்கு கொஞ்சம் அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும், கணவனுக்கு குறைந்த அதிகாரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். As pastors we have authority little bit on this congregation, not over any other congregation. We have limited authority, GBC. நம்முடைய போதகருக்கு நம்முடைய திருச்சபையிலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. People who work in the ACA, maybe in Siju sir has authority, where in the ACHS he has authority. சிஜு சாருக்கு ஏசிஹெச் ஸ்கூல்ல அவருக்கு அதிகாரம் So கொடுக்கப்பட்டிருக்கிறது. all whatever is there, our authorities are all limited authority, but Jesus has what? Unlimited authority, authority in heaven and earth. நாம் எல்லோருக்கும் ஒரு சில அதிகாரங்களே கொடுக்கப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ சகல அதிகாரமும் பூமியிலும் வானத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Why he has all authority? Because he is not only he is a incarnated son, but he is the divine son of God. He is, we said in the Nicene Creed, he says he is God of the God and is the very essence of God. He is himself is God. அவர் இந்த உலகத்துக்கு மனுஷனாக வந்ததினாலே மாத்திரமல்ல, அவர் தேவாதி தேவனாக இருப்பதினாலே சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So with that authority, right? If Siju sir tells you, all the teachers here, do you obey it or not? Like a principal tells you something, yeah, whether you like it or not, but you know you are supposed to obey it. பிரின்சிபல் சார் சொன்னாரு அப்படின்னு சொன்னா எல்லாரும் அவர் சொன்ன காரியங்களை குறித்து நாம் கீழ்ப்படிந்துகிறவராக இருப்போம். Okay, if Jesus has all authority, he is giving us an assignment to do. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது. அவர் சொன்னார் என்றால் நாம் அதை கேட்போமா? So what is the assignment he is giving us? அவர் ஒரு கட்டளையை சொல்லுகிறார். அது என்ன? Okay, what is that? Go make, that's our mission is that
making, oh no, here on this side. Okay, our vision is that glorify God through making disciples. So we need to make disciples. Go and make disciples. That's his assignment for us. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்பதுதான் அவர் கொடுத்த மிகப்பெரிய So கட்டளை. the ultimate, the assignment is making disciples. How do we make disciples? By going, by teaching, and then by baptizing. Three things we must do in order to make somebody a disciple. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் புறப்பட்டு போய் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கான காரியங்களை போதித்து நாம் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So some of our children, they are going to baptize today. So what they are going to, it's not for salvation, but just because they are saved. The first step of discipleship, they are going to enter through baptism today. நம்மளே கூட இருந்த 5 பெண்கள் இன்று கூட ஞானஸ்தானம் எடுக்க இருக்கிறார்கள். அது ஞானஸ்தானம் வெறுமையாக கொடுக்கப்படுகிறது இல்லையா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவராலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இப்படி செய்கிறார்கள். And the final thing is assurance. The last verse says, "Lo." So not only is given with other authority is giving us assignment, but with a promise is that, "Lo, I am with you till the end of the age." அவர் நமக்கு அதிகாரங்களை மட்டும் தருகிறவராக இல்லை, அவர் நம்மோடு கூட எப்பொழுதுமே இருக்கிறார் என்ற உறுதியை கூட நம்பிக்கையை கூட தருகிறவராக இருக்கிறார். Some of us have group project. He asked Brother Charles, brother, you have group projects in the seminary, right? And Emmanuel also there. I have given some group projects. Normally when we give the group projects, who does the work? கல்லூரியிலே ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது யார் செய்வார்? Normally the group leader says, if 5 people are there, 4 people will be like take it easy, and since the leader is supposed to present the project, and the leader finally ends up doing the whole thing. ஒரு 5 பேர் இருப்பார்களே என்றால் அதிலே ஒருவர் மட்டும்தான் அதை ஒழுங்காக செய்வார், மற்ற எல்லோரும் அவரோடு கூட சேர்ந்து கொண்டு கடைசியாக பேரை மட்டும் கொடுப்பார்கள். Finally they sign, like in a group project 5 people are there, only the sign 4 will be the sign. Some people participate, but only one person does the work. ஒரு சிலர் அந்த ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் உதவி செய்வாங்க, மற்றவங்க எல்லாரும் சும்மா பேரை மட்டும் கொடுத்துட்டு, ஆனால் ஒருத்தவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் இரவு புகழாக செஞ்சுட்டு இருப்பார். So sometimes we think Great Commission is also something like that. இதே போல தான் இயேசு கிறிஸ்து கொடுத்த மிகப்பெரிய கட்டளையும் கூட ஒரு சிலரே செய்கிறார்கள். This is job of our good team leader is pastors and elders, they will do. And we say that we need only put our signs. We need to sign it. That's what many people think, many believers think. நம்மிலே கூட அநேகர் கூட பாஸ்டர் எல்லாரும் செய்து கொள்வார், அவர் தான் அதை பார்ப்பார், நாம் போய் நின்று ஏதோ உதவி செய்தால் போதும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். It's not true. He says there is no silent members in as far as the Great Commission is concerned. All of us are equally responsible to fulfill the Great Commission of Lord Jesus. இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த மிகப்பெரிய கட்டளையை நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து அதை முடிக்கிறவர்களாக நிறைவு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். Okay, we know that Jesus is coming, right? He resurrected. What did he do? He went up to heaven. What did he say? He'll come back again. உங்களுக்கு அறிந்தவனமாக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார், அவர் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டார், மீண்டுமாக வரப்போகிறார். So just like people receive talent, you all also have received a talent, and the question is that, are you using your talent? நமக்கு எல்லோருக்கும் நமக்கு ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் சரியாக தேவனுடைய ஊழியத்துக்காக அதை பயன்படுத்துகிறோமா? So as far as the Great Commission is concerned, one practical application. Think about one person on this Easter Sunday, Resurrection Sunday. Think of one person right now. Maybe you can close your eyes and think about somebody. This is a friend, a relative, a colleague, a neighbor, somebody you can think about. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மகா பெரிதான அந்த கட்டளையின்படி நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒருவரை நினைத்து பாருங்கள். அவர் உங்களுடைய நண்பராக இருக்கலாம், ஒரு உறவினராக இருக்கலாம், அல்லது ஒரு வேலைக்காரராக இருக்கலாம், அல்லது உங்களோடு கூட சக பணியாளராக இருக்கலாம். அவரிடத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சொல்வீர்களா? So he says, write down that name, maybe on your phone, okay, or in a paper. Write that person's down. Start praying for them. Decide to speak to them this week about this resurrected, soon coming King. நீங்கள் அவருடைய பெயரை ஒரு இடத்துல எழுதி கொள்ளுங்கள், அவருக்காக ஜெபியுங்கள். இந்த வாரம் அவரிடத்திலே நீங்கள் பேச முடிவு செய்யுங்கள். உயிர்த்தெழுந்து விரைவில் வரப்போகும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை அவரிடத்திலே அறிவியுங்கள். Maybe just make a phone, if they are not here, make a phone call. Talk to them about
He says, we say Happy Easter, right? When we say to a non-believer or nominal believer, not only say, Happy Easter, Jesus loves you, Jesus wants to save you, Jesus died for you. Something like that you say today. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயிரோடு இருந்தார் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி நீங்கள் அவர் இடத்திலே இயேசுவை குறித்து நீங்கள் சொல்லலாம். Okay, as I finish here, three things. What do we need to do? Three things that we remembered about. Okay, about the resurrection. Three aspects. What is that? Number one, மூன்று காரியங்களை கூட நாம் பார்த்தோம். believe in the risen King. உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். Number two, bow down to the real King. உண்மையான இயேசு கிறிஸ்துவை நாம் கூட வணங்கி தலை குனிவோம். And number three, build your life on the mission, remarkable mission of Jesus Christ. நாம் வாழ்க்கையிலே வளருகிறவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாம் செயல்படுகிறவர்களாக வளருவோம். May the Lord bless us. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.